நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் வணக்கம். இன்று நம்முடைய பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் மாநிலம் சென்றுள்ளார். அங்கு எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் இவரை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், பாதிக்கப்பட்டவர்களை பார்க்குறேன். இது அங்கே உள்ள அந்த நிகழ்ச்சி நடந்து ஓராண்டு ஆகியுள்ளது. தேர்தலுக்கு முன்னர் இதைத்தான் பேசிக்கொண்டிருந்தார் ராகுல் காந்தி. பின்னர் தேர்தல் முடிந்து இவர் எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆகிவிட்டார். ஒரு 3 இலக்க எண்ணெய் கூட தொட முடியவில்லை. 99 தான் கிடைத்துள்ளது. 99 என்பது 100க்கு கிடைத்ததல்ல, அது 543க்கு என்று மோடி கிண்டலும் கேலியுமாக பாராளுமன்றத்தில் பேசியுள்ளார். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத ராகுல் காந்தி மணிப்பூரில் போயிட்டு அந்த கலவர பகுதிகளை காண்கிறேன், பாதிக்கப்பட்டவர்களை காண்கிறேன். ஏன் உங்கள் கட்சியிலேருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய நிதியை வாரி கொடுக்க வேண்டியது தானே? அப்படியெல்லாம் செய்ய மாட்டீர்கள். தமிழகத்தில் ஏன் இந்த கள்ளக்குறிச்சியில் 65 பேர் இறந்தார்கள், இதை ஏன் நீங்கள் இங்கு எதற்காக பேசவில்லை? கள்ளக்குறிச்சிக்கு எதற்காக போகவில்லை? ஆம்ஸ்ட்ராங் மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாட்டின் தலைவர், அவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். அது குறித்து அவரது துக்கத்தை விசாரிக்கவும் இங்கு தமிழகத்தில் ஏன் நீங்கள் பேசவில்லை? மாயாவதி வந்தார், அகில இந்திய கட்சியின் தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர். தமிழகத்தில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தம் இல்லை என்றால் ஏன் நீங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கக்கூடாது என்று அவர் கேள்வி கேட்கிறார். ஏன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ராகுல் காந்தி அவர்களே? நீங்கள் இங்கு அதை பற்றி பேசக்கூடாதா? கள்ளக்குறிச்சிக்கு போகல, இங்கே ஆம்ஸ்ட்ராங் கொலையுண்டதற்கு அதற்கு நீங்கள் வரவில்லை. மணிப்பூரில் எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவதற்காக அங்கு போய் மீண்டும் ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்த நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இவருக்கு என்னன்னு கேட்டால், மோடி 3வது முறையாக பிரதம அமைச்சர் ஆனவுடன் இத்தாலிக்கு சென்றால் அங்கு மாநாடுகளை அதில் பங்கேற்று கொண்டு திரும்பி வந்தார். பின்னர் பார்லிமெண்ட் கூட்டம், அதைத் தொடர்ந்து இப்பொழுது ரஷ்யா சென்றுள்ளார். அதெல்லாம் இவரும் அந்த மாதிரி இத்தாலி, ரஷ்யா இந்த மாதிரி போவதாக ஒரு நினைத்து கொண்டு தானோ என்னவோ அவருக்கு மிகுந்த ஆதரவாக உள்ள மணிப்பூர், அது போன தடவை மட்டும் பிஜேபிக்கு தான் ஆதரவாக இருந்த மாநிலம். இப்பொழுது அங்கே போயிட்டு இவருக்கு அதை பற்றி பேசுகிறார். 99 இடங்களே கிடைத்ததை வெற்றியை கொண்டாடும் இந்த ராகுல் காந்தி எதற்காக தமிழகம் வரவில்லை? அதேபோல் 2007ஆம் ஆண்டு நீங்களும் உங்களுடைய அன்னையாரும் சேர்ந்து சைனாவிற்கு போனீர்களே, நீங்கள் என்ன பிரதம அமைச்சரா? அப்பொழுது இல்லை மத்திய அமைச்சரா? நீங்கள் என்னவாக இருந்தீர்கள்? எதற்காக சைனா சென்றீர்கள் மன்மோகன் சிங்கருடன்? மன்மோகன் சிங் ஓரங்கட்டப்பட்டார், உங்களுடைய பிரதமர். நீங்கள் போய் அந்த சைனா கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டீர்கள். என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டீர்கள்? உங்களுக்கும் சைனாவிற்கும், சைனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி எழுகிறது. பார்லிமெண்ட்டில் உங்களுடைய ஹெரால்டு கேஸில் நீங்கள் ஜாமீனில் தான் வெளியில் இருக்கீங்க, நீங்கள் நிரபராதி என்று எந்த நீதிமன்றமும் சொல்லவில்லை என்று கேலியும் கிண்டலுமாக பேசுகிறார் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதற்கு உங்கள் பதில் என்ன? நீங்கள் ஜமானத் பெற்று வெளியில் உள்ளீர்கள், ஜாமீன் பெற்று வெளியில் உள்ளீர்கள். உங்கள் மீது இன்றைக்கும் ஏராளமான வழக்குகள் உள்ளன. மத்திய அரசு நினைத்தால் இந்த வழக்குகளை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி உங்களை மீண்டும் சிறைக்குள் தள்ள முடியும். ஆனால் மோடிஜி அவர்கள் உங்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப ஆட்சி என்று சொல்லும் அவர் இனியும் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு உங்கள் வழக்குகளை தூசி தட்டி எடுத்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கப்பெற செய்ய வேண்டும் என்பது பெரும்பாலான மக்களின் ஆசையாக உள்ளது. இப்படி இருக்கும்போது எல்லா மாநிலத்துக்கும் நீங்கள் போகணும். நீங்கள்
எல்லா நாடுகளுக்கும் மோடி செல்கிறார். ஏன் நீங்கள் அங்கே போய் பேசுங்களேன், இத்தாலிக்கு போய் பேசுங்க. நீங்கள் தான் இங்கிலாந்துக்கு அடிக்கடி போகிறீர்களே, நீங்கள் இங்கிலாந்து குடிமகனா இத்தாலியின் குடிமகனா என்ற கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை உள்ளது உங்களுக்கு. அதுபோல் நீங்கள் இந்திய குடிமகனா என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு உள்ளது. இந்த வழக்குகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் ஏனோ இந்திய நாட்டின் பிரதம மந்திரி போல நடந்து கொண்டு அதிக பிரசங்கித்தனமாக பேச வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுரை கூறி இன்றைய உரையை முடிக்கிறேன். மன்னாருடி சிங்கநாதம். வணக்கம்.